தடாகை ராமனின் மீது ஒரு சூலத்தை ஏவினாள். ராமர் அதனை பொடியாக்கினார். ஆன்றோர்கள் வாக்கே மறைமொழி என்றென்னும் ராமர் தடாகையின் மீது சிறந்த அம்பினை ஏவினார். தடாகை மாண்டு விழுந்தாள். தேவர்கள் மலர்மலை பொழிந்தார்கள். ராமபிரானுக்கு சிறந்த பானங்களை தருமாறு தேவர்கள் பணிந்தார்கள். விஸ்வாமித்ரர் தவம் செய்து சிவபெருமானிடம் பெற்ற 500 வகையான அஸ்திரங்களையும் அதனை திருப்பி அளிக்கின்ற உபஸ்ம மாரங்களையும் ராமபிரானுக்கு முனிவு பெருமான் உபதேசித்தருளினார். அந்த அஸ்திர தேவதைகள் ராமர் முன் தோன்றி, நீர் அழைக்கின்ற பொழுது நாங்கள் வந்து உனக்கு உதவி புரிவோம் என்று கூறி மறைந்தன. ராமரால் விஸ்வாமித்ரர் அடைந்த பயன் 10%, ஆனால் விஸ்வாமித்ரரால் ராமர் அடைந்த பயன் 90% ஆகும். ஜபம் புரிபவனுக்கு ஜபமாலை தேவை. பூஜை புரிபவனுக்கு நல்ல நாதமுள்ள மணி வேண்டும். எழுதுகின்றவனுக்கு எழுதுகோல் வேண்டும். இந்த அஸ்திர லாபத்தை முனிவரால் ராமர் பெற்றார். மூவரும் கோமதி என்ற நதியும் சரையு என்ற நதியும் கலக்கும் சங்கமத்தில் ஓரிரவு தங்கினார்கள். விஸ்வாமித்ர முனிவருடைய தமக்கையும் ரிஷிக முனிவருடைய மனைவியுமாகிய கௌசிகை என்பவள் உலகத்திற்கு நன்மை செய்யும் பொருட்டு நதியாக ஆனாள். அந்த நதியின் அருமை பெருமைகளை முனிவர் ராமரிடம் கூறி அங்கிருந்து புறப்பட்டு சீதா ஆசிரமத்தை அடைந்தார்கள். அந்த ஆசிரமம் கற்புடைய மங்கையரின் உள்ளம் போல் தூய்மையாக இருந்தது. திருமால் அங்கு பலகாலம் தவம் செய்தார். அப்போது மகாபலி சக்கரவர்த்தி மிக்க வலிமையுடன் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கவர்ந்து கொண்டார். திருமால் அதிதி வயிற்றில் 1000 ஆண்டுகள் கருவிறந்து வாமன மூர்த்தியாக அவதரித்தார். அப்போது மகாபலி சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருந்தான். பெரும் கொடையாளியாக அவனை வலிமையால் அடக்க முடியாது. அவனை தானத்தால் வெல்ல வேண்டும் என்று எண்ணி யாகசாலையை அடைந்தார். அவருடைய குறுகிய வடிவத்தைக் கண்டு எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள். அசுர குருவாகிய சுக்ராசாரியார், மகாபலி, இந்த குரலன் திருமால் என உணர்வாய். உன்னை மாயம் செய்து அடக்க வந்திருக்கிறான், எச்சரிக்கை என்றார். மகாபலி, குருவே, மாய்ந்தவர் அல்ல, ஈந்தவர்தான் என்று வாழ்ந்தவர்கள். கொடுக்கும்போது தடுக்கின்றவர்களின் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்று கூறி வாமனமூர்த்தியை வந்தனை வழிபாடு செய்து உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். வாமனமூர்த்தி, அள்ளி கொடுக்கும் வள்ளலே, என் காலால் 3 அடி மண்தானம் வேண்டும் என்றார். மகாபலி புன்முறுவல் பூத்து, மூவுலகத்திலும் தலைவனாகிய என்னிடம் 3 நகரங்களை கேட்கலாமே, உமது காலால் 3 அடி என்றால் அது சிறிய பொருள்தானே என்றார். வாமனர், என் காலால் 3 அடி மண் கொடுத்தால் போதும் என்றார். அவர் கையில் தண்ணீரை தாரை வார்த்து 3 அடி மண் அளந்து கொள்ளும் என்றார்.